இன்றைய காலகட்டத்தில் எத்தகைய தீமைகள் வந்தாலும் அதை எதிர்த்து தாக்கும் சக்தி நமக்கு வேண்டும். இயற்கையாகவே பரிணாம வளர்ச்சியில் நமக்குள் அது உண்டு. அதாவது நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நிலையை அல்லது நாம் சுவாசிக்கும் உணர்வுக்குள் வரும் தீமையை பெருமூளை ஒரு விதமான திரவகத்தை சுரக்கின்றது. சளி என்ற நிலையில் அதை செலுத்தி குறிப்பாக நாம் நுகரும் உணர்வுகளை வடிகட்டி மற்ற உணர்வுடன் கலக்கச் செய்து தீமையிலிருந்து விடுபடும் சக்தியாக இயற்கையிலேயே பரிணாம வளர்ச்சியில் வந்த மனிதனுக்கு உண்டு. நமது மூக்கு துவாரத்தின் மேலே அத்தகைய அமிலங்கள் பெருமூளையிலிருந்து சுரக்கப்படுகின்றது. மற்ற உயிரினங்களோ விஷத்தின் தன்மையைத்தான் கவர்கின்றது, விஷமான அணுக்களையே உருவாக்கும் சக்தி பெறுகின்றது. ஆனால் மனிதனுக்கு பெருமூளையிலிருந்து வரக்கூடிய அந்த அமிலம் உடலுக்குள் எதிர்ப்படும் உணர்வுகளை வடிகட்டி சளி வழியாக வெளியேற்றி விடுகின்றது. அதாவது நமது மூக்கின் நேர்பகுதியில் நஞ்சு உள்ளே புகாது தடுத்து கொள்ளும் சளியாக உருவாகின்றது. சுவாசத்தை, அதாவது நம்ம ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எடுக்கக்கூடிய சுவாசத்தை அந்த சளிகள் வழியாக வடிகட்டித்தான் உள்ளே அனுப்புகின்றது. ஆனாலும் அது அப்படி வடிகட்டினாலும் சந்தர்ப்பத்திலே வெறுப்பு, வேதனை, சலிப்பு, சங்கடம், பயம், ஆத்திரம், வேதனை இதையெல்லாம் அதிகமாக எடுக்கப்படும் பொழுது இந்த உணர்வின் அழுத்தம் அதிகமாகி அந்த வடிகட்டும் நிலையவே தடுத்து இது வலுப்பட்டு விடுகின்றது. நாம் நுகர்ந்த அந்த தீமை உணர்வுகள் உமிழ்நீராக மாறி ஆகாரத்துடன் கலந்து அதற்கு தக்க இரத்தமாக மாறி நம் இரத்தங்களிலே இரத்த நாளங்களிலே அது பெருகத் தொடங்கிவிடுகிறது. அப்படி அது பெருகத் தொடங்கினால் பல கோடி சரீரங்களில் பரிணாம வளர்ச்சியினால் தீமைகளை நீக்கிடும் திறன் பெற்று வளர்ந்து வந்திருந்தாலும் நம்மை அறியாது இப்பொழுது நுகரக்கூடிய இந்த உணர்வுகள் இரத்தத்தின் வழி கலக்கப்பட்டு நம் உடலில் இருக்கக்கூடிய நல்ல உறுப்புகளை, அந்த உறுப்பை உருவாக்கிய அணுக்களில் விஷத்தன்மைகளாக படிந்து விடுகின்றது. அப்போது அந்த நல்ல அணுக்கள் செயலிழந்து மனித உடலையும் உருக்குலையை செய்து உடலை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது எதனால் இந்த உடல் சுருங்கியதோ, எதன் உணர்ச்சியால் அது உருவானதோ அதற்கு தக்க இந்த உயிர் வெளியே சென்ற பின் பரிணாம வளர்ச்சியில் தீமைகள் நீக்கி வளர்ந்து வந்த நிலையை மாற்றிவிட்டு இப்போது நம் தீமைகளை சேர்க்கின்றோம் அல்லவா, அந்த சேர்த்த நிலைகளுக்கொப்ப உடலாக உருவாக்கி விடுகின்றது உயிர். ஆனால் இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டவன் தான் முதல் மனிதன் அகஸ்தியன். அந்த அகஸ்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி தன் உடலில் வாழ்ந்த வாழ்க்கையில் வந்த நஞ்சுகளை எல்லாம் மாற்றி மாற்றி உணர்வினை ஒளியாக மாற்றிக்கொண்டான். அவன் ஒளியாக மாற காரணமானதே துருவத்திலிருந்து வரும் ஆற்றல்கள் தான். விண்ணுலக ஆற்றலை பூமி எந்த வழியாக எவ்வாறு அது கவர்கிறது என்பதை உணர்ந்து அந்த நஞ்சினை துருவத்தின் ஆற்றலை தனக்குள் பெற்று அவனுக்குள் அதை பெருக்கி மனித உடலை மாற்றி அமைக்கும் சக்தியாக ஒளியாக மாற்றுகின்றான் அகஸ்தியன். அவனுக்கு திருமணமான பின் கணவன் மனைவியாக இரு உணர்வும் ஒன்றாகின்றன, இரு உயிரும் ஒன்றாகின்றன. அதன் வழி இருவருமே சேர்த்து விண்ணுலக ஆற்றலின் உணர்வின் தன்மையை அவள் நுகர்ந்து உயிரைப் போல உணர்வின் அணுக்களை மாற்றி இதிலிருந்து பூமி கவர்கின்றதோ அதை உற்று நோக்கி அதை தனக்குள் கவர்ந்து விஷத்தை பிளந்து விஷத்தை ஒளியாக மாற்றிடும் ஆற்றலாக இருவருமே பெறுகின்றார்கள். அதை ஒவ்வொருவரும் நாம் பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். அது பெறக்கூடிய தகுதிதான் இப்பொழுது உணர்த்துகிறேன் என்று குரு உணர்த்தி ஏற்கனவே உறுப்புகள் தியானங்களை பற்றி நமக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றார்கள். ஆனாலும் நம் பெருமூளை என்ன செய்கிறது என்பதை உணர்த்தி அந்த பெருமூளைக்கு நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அதிக அளவில் பெறச் செய்தோம் என்றால் பரிணாம வளர்ச்சியில் நாம் சுவாசித்த உணர்வுக்குள் அதிகப்படியாக வரும் நஞ்சினை வடிகட்டக்கூடிய அமிலமாக அது சுரந்து சளி மூலமாக வெளியேற்றும் அந்த ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். சுவாசத்தின் வழி தீமைகள் புகாதபடி நாம் தடுத்து கொள்ள முடியும். அதற்குத்தான் குருநாள் இதையெல்லாம் நம் உடலுக்குள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாமே தெரிந்து அந்தந்த உறுப்புகளை நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு வலுப்படுத்திவிட்டோம் என்றால் இயல்பாகவே நாம் தீமைகளை நீக்கும் சக்தி பெறலாம், தீமைகளை அகற்றக்கூடிய வல்லமை பெறலாம். அந்த முதல் மனிதன் எப்படி நஞ்சை ஒளியாக மாற்றினானோ துருவத்தின் ஆற்றல் வழியாக அவன் அதை பெருக்கி கணவன் மனிதராக துருவ நட்சத்திரமாக ஆனானோ அந்த நிலையை
ஒவ்வொருவருமே அடைய முடியும். அந்த ஒவ்வொருவரும் அடையக்கூடிய தகுதிக்குத்தான் சிறுக சிறுக துணுக்கு துணுக்காக இதுபோன்ற நுண்ணிய நிலைகளை நமக்கு குரு தெரியப்படுத்துகின்றார்கள்.